பாசிப்பருப்பு கிரேவி. இதுக்கு எண்ணெய் வேண்டாம், தாளிக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அப்படியே பண்ணி அப்படியே சாப்பிட்னா ஹெல்த்தியானது. மாங்காய் தேங்காய் போட்டு பாசிப்பயர் கிரேவி. இதுக்கு எண்ணெய் வேண்டாம், வேறு எதுவும் வேண்டாம், ஆயில் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியானது. அது எப்படி பண்ணலாம் பார்ப்போம். இப்போது நான் ஒரு சின்ன பீஸ் மாங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் பல்லாக கீட்டி வச்சுருக்கேன். இது வாயில் கடிக்க முடியாதவானா மாங்காயும் தேங்காயும் கேரட்டு திருவி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி இதை இதில் போட்டுடலாம். இதை போட்டுட்டு பாசிப்பயர் ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் 2 ஆளுக்கு பேருக்கு உள்ள அளவுக்கு தான் போட்டிருக்கேன். நல்லா ஒரு 1/4 கிலோ, ஒரு 200 கிராம் இது. அதை அப்படியே போட்டேன். போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு சிட்டிகை, ஒரு சின்ன ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 5-6 வெந்தயம். வெந்தயம் நிறைய போட வேண்டாம், ஒரு 5-6 எண்ணம் போட்டால் போதும். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு, அது வேகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். நான் 2 டம்ளர் விடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மூடி போட்டு மூடிடலாம். விசில் வந்தாச்சு, 6 விசில் வந்தாச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். குக்கர் ரிலீஸ் ஆயாச்சு, எடுத்துடலாம். சட்டுன்னு ஆயிரும், ஈஸியாக பண்ணக்கூடியது, ஹெல்த்தியானது. பாருங்க, நல்லா எடுத்து அதை கரண்டி வச்சு நல்லா அப்படி ஒரு மசிச்சு விட்டுட்டு அதுக்கு தேவையானது போடுவோம். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பெப்பர், மிளகு, ஜீரகம், பெருங்காயம், கொத்தமல்லி வரை அந்த பவுடர் தான் இது. மொத்தம் எல்லாம் கலந்த பவுடர். இது அவளுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நான் போட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு வேணால் கரம் மசாலா போட்டு கொடுக்கலாம். இதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் கலந்து விட்டாச்சு. இதை திருப்பி கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு தாளிக்க வேண்டாம், எண்ணெய் வேண்டாம். இப்போ கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா உப்பு நல்லா கலந்து வந்தோடனே அதை எடுத்து பவுலில் எடுத்துட்டு அப்படியே சாப்பிடு. சுண்டல் பண்ணினா சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறா. இந்த மாதிரி கிரேவியாக பண்ணினா சாப்பிட்றதுக்கும் வயசானவாள்லேருந்து எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் பல்லாக தேங்காயும் மாங்காயும் பல்லாக கீச்சி போட்டால் கடிக்க முடியலைங்கிற அப்படிங்கிறவாளுக்கு துருவி போட்டுருங்க. கேரட் துருவுறதில் துருவி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பவுலில் எடுத்துட்டு லெமன் வேணுன்னா புழிஞ்ச மாங்காய் போட்டிருக்கு, லெமன் புழிஞ்சால் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவா ஒரு லெமன் எடுத்து வேணுங்கிற அளவு புழிஞ்சுக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி தான். இது அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட வேண்டியதான், வேறு ஒன்றும் கிடையாது. அருமையான டிஷ் இது. சுண்டல் புளிசை குழந்தைகள் கொடுத்தா சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ஒரு நல்லா சூப்பு மாதிரியும் இருக்கும். இது நல்ல கிரேவி. இது வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது. பெரியவாள்லேருந்து வயசானவாள்லேருந்து எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கலாம். காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டு இது சாப்பிட்டுட்டு இது கூட ஒரு கிளாஸ் மோர் எடுத்துட்டேன்னா நல்லா இருக்கும். ஒரு கிளாஸ் மோரும் இதுவும் சேர்ந்து இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் மோர் எடுத்துட்டாச்சுன்னா காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப நன்னுக்கும். சத்தானது, ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. எல்லோரும் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.